ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான கப்புள் இமேஜை எப்படி ஏஐ மூலியமாக நம்ம நினைக்கிற மாதிரியே எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிங்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் பிங்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இமேஜ் கிரியேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லாகின் இருக்கும். ஜஸ்ட் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இதில் வந்து பாருங்கள், நம்ம அந்த பாயோட கலர், அதாவது பாய் போட்டிருக்க அந்த ஷர்ட் கலர் நமக்கு என்ன வேணுமோ அல்லது எந்த ஷர்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தினாக்கா ப்ளூ கலர் ரேஸ் பண்ணிட்டு நான் ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பாய் போட்டிருக்க கலர் வந்து எனக்கு ரெட் கலர் ஷர்ட் வேணும். ஸோ இப்போ பாயோட நேம் வந்து பார்த்தினாக்கா எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாலான்னு இருக்குது. அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டில் உங்களுக்கு நேம் என்ன வேணுமோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து எஸ்என்பின்னு டைப் பண்ணுறேன். இப்போ அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்க பைக் நம்பர் இருக்கும். அதாவது நம்ம அந்த பாய் வந்து பைக்கில் உட்காந்துருக்க மாதிரி தான் இமேஜின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பைக்குக்கு நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட பைக் நம்பரே கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த நம்பர் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கேல் இருக்கும். ஸோ அந்த கேலோட ட்ரெஸ் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேலுக்கு ட்ரெஸ்ஸில் என்ன நேம் வரணுமோ அந்த நேமையும் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டெவில்னு இருக்கும். ஸோ அந்த டெவிலை எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு இதில் ஏதாவது வேறு இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரீனு போட்டு ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல கமா போட்டு வேறு என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை அப்படியே டைப் பண்ணி கமா கொடுத்து கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சு கீழே இருக்க கிரியேட்டை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் மூலியமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க ஏஐ வந்து ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே வந்து அப்படியே ஒரு இமேஜை கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்கு. அதில் ஒரு இமேஜ் நான் நினச்ச மாதிரியே வந்துருக்கு. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அகைன் வேறு கலர் மாற்ற முடியுமா அப்படின்னாக்கா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மாற்றலாம். மேலே ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ரெட் கலர்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு, அதாவது நீங்கள் எடிட் பண்ணி வேறு அது கூட அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ திரும்ப போயிட்டு எடிட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறையா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ளூ கலர் கொடுத்தேன். ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக வந்து இமேஜை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் வந்து உங்களோட இமேஜினில் என்ன இருக்கோ அதை வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏஐ சூப்பராகவே எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.